ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கும் நம்ம மல்லிக்கும் தான் அழகான பொருத்தம். அவங்க ரெண்டு பேரை பார்க்கறதுக்கு தான் அப்படியே லட்சணமா இருக்கு. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கிறது ஒரு ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் மல்லி தான். அது தெரியாத இந்த அரவிந்த் முந்திரி கொட்டையாட முந்திரி இருக்கான். அதுக்கு மேல இந்த பணப்பேய் ரஞ்சிதா இருந்துகிட்டு அதுவும் முந்திரி கொட்டையாட தான் முந்திரி இருக்கு. அது மட்டும் என்ன பேரு இது ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோவத்தை கொட்டி தீட்டாலும் அதுக்கு ரெண்டுகளோட ஆட்டம் தாங்க முடியல. ஆனாலும் இந்த ரஞ்சிதாவை ஏமாத்தினா கூட பரவாயில்ல. ஆனா அரவிந்த் வந்து ரொம்ப பாவங்க. அரவிந்த் எந்த தப்புமே அறியாதவன். ஏற்கனவே அப்பாவே இருக்கான். அவனுக்கு போய் இப்படி ஒரு நடக்கணுமான்னு பார்த்தா என்ன பண்றது? மல்லிக்கு அவளோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அவன் நினைச்ச மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பா வெண்பாக்காக வாழணும்னு நினைக்கிறான். அது எந்த தப்பும் இல்லை. அதனால அவ நினைக்கிறது தப்பு இல்லைதான். ஆனா அரவிந்தும் பாவம் தான். ஆனா என்ன பண்றதோ அதை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இருந்துகிட்டு கல்யாணம் நடக்க போது ஐயோ இந்த படுவ மனுஷன் நல்லா குத்துக்கலா நின்னுக்கிறானே இனிமையாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகுவோட மைண்ட் வயசு பயங்கரமா இருக்கு. என்ன அத்தை மருந்து வேலை செய்யலையோ அப்படியே அமைதியா நின்று பாத்துருக்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துருங்க. கரெக்டா தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டுப்பேலும் கையை தட்டுனா அந்த நேரம் பார்த்து பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. நம்ம அரவிந்த் இருந்துகிட்டு தாலி எடுத்து போய் கழுத்து கிட்ட கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் பார்த்து நம்ம மல்லி எடுத்துட்டு மயங்கி அரவிந்த் மேலே விழுந்துடுறா. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி வச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள பெரியம்மா போட்டாங்க பாருங்க ஒரு பிட்டு. அப்பப்பா சரியான பிட்டுங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக்கு. முக்கியமா அரவிந்தே ஷாக்கு. அப்படி என்னடா நங்கூரத்தை பிட்டை போட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்க. ஐயோ என் மல்லி பாவம். அவ விஜய மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கூடாதுன்னா இருந்தா கடைசி நேரத்துல காலி கட்டுற வெறி வந்தா அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க? அம்மா அப்பா இல்லாத பொண்ணு இல்லையா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க யாருக்கிட்ட சொல்லுவா? என்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தா. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. கடைசியில மருந்து குடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. முக்கியமா அரவிந்துக்கு பெரிய ஷாக்கு. இப்படி எல்லாம் இருந்துச்சா? கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமே போச்சு. ஐயோ நான் தான் இதுல பகடக்காயா, இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு கடைசியில் நான் பகடக்காயா இருக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம அரவிந்த். ஆனாலும் என்ன பண்றது? உண்மையா லவ் பண்ணவங்க அவங்க தான் சேரணும், வெண்பாக்காக தான் சேரணும்னு நினைக்கிறாங்க மல்லி. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாலும் என்ன பண்றது? மல்லியை காப்பாற்ற முடியலையே. தூக்கி அடிச்சு போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க. அங்க போய் பார்த்தா டாக்டர் இருந்துகிட்டு ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பதறி அடிச்சு நிற்க உடனே அடிக்கிறாங்க பாருங்க போன் காலு. அதாவது நம்ம மல்லியோட பெரியம்மா இருக்காங்களே அவங்க போன் பண்ணி விஜய்க்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே துடிச்சு போயிடுறாரு. அதே நேரத்துல ஓடி வராருங்க. கல்யாணத்தை கூட முடிக்காம அதை பார்த்து எல்லாருமே ஐயோ என்னடா இது, இந்த மல்லிக்கு என்ன ஆனா என்ன எது ஆனா என்ன, இவர் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்க்க. ஆனாலும் பறந்துச்சுன்னு ஓடுறாரு நம்ம விஜய். அங்க போய் பார்த்தா மல்லி கொலையுமா அப்படிங்கிறத பார்த்த நம்ம விஜய்க்கு அப்படி ஈரக்கொலையே நடிக்கிறது. அங்கேயே நின்றுட்டு கதறி